அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம மார்ஜின் வேறு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்ம ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துடலாமே, எதுக்கு நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அப்போ தான் ஆச்சு. அப்போ டேட்டாவும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. டேட்டாவும் நீங்கள் வாங்கி நீங்களாக தான் கோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது நீங்கள் இருக்கிற இப்போ கரண்ட் செட்டப்பில் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க சிஸ்டமில் நாளைக்கே வந்து வீக்லி எக்ஸ்பைரி தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணி? ஒன்லி திங் என்னென்னா நீங்கள் வந்து நேக்கடாக மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, அது அந்த கால் நான் 2017 எடுத்துட்டேன். நேக்கடாக நான் பண்ணவே மாட்டேன். சரி, இன்ட்ராடேன்னு வரும்போது வந்து வீக்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா யூ வில் கெட் அலாங் வித் டிகே. கரெக்டுங்களா? மந்த்லியில் வந்து யூ டோன்ட் கெட் அ டிகே. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணுறதா இருந்தால் யூ கேன் டூ இட் இன் மந்த்லி. யூ கேன் நாட் திங்க் அபவுட் ஃபியூச்சர்ஸ் இன் இன்ட்ராடே. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அது பாசிபிளே கிடையாது. நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா வந்து யூ கான் டூ இட் வித் பேக் சொல்ல பண்ண முடியாது. அது டைம் பேஸ்ட் தான் பண்ண முடியும். இல்லை டைம் பேஸ்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் போனோம்னா நீங்கள் பேக் சொல்ல பண்ணலாம். ட்ரெண்ட் ஃபாலோயிங் இது ஒருத்தா, ஆப்ஷன் பையிங் இது ஒருத்தா, ஆப்ஷன் செல்லிங் இது ஒருத்தா, ஸ்விங் ட்ரேடிங் இது ஒருத்தா, மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது ஒருத்தா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். ஐ எம் டூயிங் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். தட் இஸ் அமேசிங். அது வந்து ஃபியூச்சரில் தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து டைவர்சிஃபைடாக வைக்கணும். வச்சா மட்டும்தான் உங்களுடைய கேபிட்டல் வந்து ட்ராடவுனுக்கு பெருசாக போகாது. ஒன்று ஈக்விட்டி, இன்னொன்று கோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பணம் வந்து எப்படி உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஈக்விட்டியில் எக்ஸ்போசர் ஜாஸ்தி. ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ வெல்கம் டு தமிழ் தன் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரேடர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள பற்றின ஓவரால் தாட் ப்ராசஸ் என்ன, அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, அதை பற்றின நிறைய இன்னும் சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ் மூலிமா அவங்க தாட் ப்ராசஸ் நிறைய நமக்கு தெரியறதுனால நம்மளோட ஓவரால் ட்ரேடிங் ஜேர்னி பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரேடர் தான் ஐடி ஜெகன். ஸோ எப்படி வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து நார்மல் ஒரு ஐடி ஜாபை குவிட் பண்ணிவிட்டு எப்படி ஃபுல் டைம் ட்ரேடிங்கை பர்சியூ பண்ணார், ஸோ எப்படி அவரோட ஓவரால் ஜேர்னி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் ஜெகன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் திஸ் இன்வைட். தேங்க்யூ கிருபா. ஸோ நான் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கன்வே பண்ணணும். என்னென்னா, நான் எந்த ஒரு ஆடியோ லான்ச் பார்த்தாலுமே தனுஷ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் நீங்கள் வந்து அட்டையரில் வருவார், ஃபுல் வேட்டி சட்டையில் தான் வருவார். அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேடிங் ஈவெண்ட்டில் பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு அட்டையரில் தான் வரீங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரன்னிங் போயிட்டுருந்தேன். ஓகே. இப்போ கொஞ்சம் போகிறதில்ல. போகும்போது பார்த்திங்கன்னா கால்லாம் வலிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட் போடுறத விட வேஷ்டி கட்டினா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். காலை விரித்து படுக்கிறதுல கால் நல்லா இருக்குன்ற மாதிரியா? ஸோ அதுக்காக தான் வேஷ்டிக்கு மாறினது. பட் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது இப்படி இல்லை, உண்மையிலே இது நல்லா இருக்குது. நீங்கள் இன்கேஸ் சூரத்தில் நம்ம மீட் பண்ணாலும் சரி, டெல்லியில் மீட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த அட்டையில் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ டு பிகின் வித் உங்களோட ஓவரால் ஜேர்னி நம்ம 2017 தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேரில். ஸோ எப்படி வந்து நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து இந்த ஒரு ட்ரேடிங் ஜேர்னிக்கு எப்போ ஷிஃப்ட் ஆனீங்க? 2014-15 2014-15 அப்போ தான் இப்போ அந்த ஷிஃப்டிங் நடந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஐடியலாக இருந்தேன். ஸோ ஐடியலாக இருக்கும்போது ஒரு புக்கு படித்தேன், ரிச் டாட் புவர் டாட்ங்கிற புக்கு. ஸோ அந்த புக்கு படிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா வந்து பெரிய ஒயிட் காலர் ஜாப், என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒயிட் காலர் ஜாப். ஓகேங்களா? ஏன்னா நான் என்னுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா வந்து 13 ரூபா ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கூலி வேலைக்கெலாம் நான் போயிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாதம் ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்டபுள் சேல்ரி. ஓகேங்களா? ஊருக்கெலாம் போனாங்கன்னா பெரிய மரியாதை இருக்கும் இப்போயும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தேன் நான் வந்து, இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட கூலி வேலை தான், ஆனால் ஒயிட் காலர் கூலி வேலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வெல்த் கிரியேட் பண்ணனா எய்தர் யூ ஹேவ் டு டூ அ பிஸ்னஸ் ஆர் யூ ஹேவ் டு பி அ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் பற்றி சொல்லியிருப்பார். ஒரு குவாட்ரண்டில் பார்த்தீங்கன்னா சேலரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு. இன்னொரு குவாட்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்டர்ப்ரனர். ஸோ நம்ம என்ன தான் பார்த்தாலும் நம்ம சேலரி தான். ஸோ பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். இன்வெஸ்டர்ஸுக்கு உங்களுக்கு நிறையா பணம் வேணும். அப்போ அந்த சமயத்தில் பணம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வரும்போது ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த புக்கில் நான் நிறையா இன்ஸ்பயர் ஆயிருந்தேன். அந்த புக்கில் இன்ஸ்பயர் ஆகி நான் இன்னொரு புக்கு படிச்சிருந்தேன். அந்த புக்கு பேர் வந்து த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஸோ பணக்காரங்களுக்குன்னு ஒரு அடிப்படையான காரணங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அடிப்படை விதிகள் என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிருந்தேன். அப்படி அந்த புக்கு படித்ததுலேருந்து பணக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணணுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வந்து ரியல் எஸ்டேட்டா இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸாக கன்வென்ஷனல் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது வந்து ஸோ ஐ சோஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரலான்னு பார்த்தேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு எதுவுமே தெரியாது. டிமேட் அக்கௌண்ட் என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நாணயம் விகடனில் வந்து உங்களுக்கு வாரம் வரும். அதை வாங்கி என்ன பண்ணுவோன்னா வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வரும்.
ஃப்ரீ கிளாஸஸ் வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் போவேன். அதில் பெய்டு கிளாஸஸ் வரும், அதுக்கு எல்லாத்துக்கும் போவேன். அங்கெல்லாம் போட்டிங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய இந்த பேசிக்ஸ் சொல்லி தருவாங்க. கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன, ஃபியூச்சர்னா என்ன, கேஷ் மார்க்கெட்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தேடும்போது தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து அப்போ வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இருந்தது. அந்த போர்ஷனில் என்ன சொல்லுவார்னா வந்து ஸோ அவரோட டியூட்டி என்னென்னா ஒரு கேட்டலாக் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், தியரிட்டிக்கலாக இருக்கும். அப்போ அவர் சொல்லும்போது தான் சொன்னார், ஆப்ஷன் செல்லிங்னு ஒரு இது இருக்குது, அது வந்து பணக்காரங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன் வேணால் அது யூஸ் பண்ணிங்க, இல்லைன்னா நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததே பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது. என்னென்னா வந்து பணக்காரங்க பண்ணுறாங்களா, அப்போ நம்ம அதான் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரிச்சர்ஸ் இன் பாபிலோனில் படிச்சிருக்கோம். ஸோ எனக்கு அதில் எதுவுமே தெரியாது. ஆப்ஷன் செல்லிங்னா என்னன்னு தெரியாது, லாங்னா என்னன்னு தெரியாது, ஷார்ட்னா என்னன்னு தெரியாது, கால் ஆப்ஷன் என்னன்னு தெரியாது, புட் ஆப்ஷன் என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிட்டேன்னா வந்து நான் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவேங்கிறதுல ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா பணக்காரங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னது உண்மையாக போயான்னு தெரியாது. பட் அவர் சொன்னதை நம்பி நான் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்தேன். ஸோ இட் வாஸ் அ குட் கால். ஓகே. ஸோ நீங்கள் HCL ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே ஐடியில். ஸோ HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் இந்த சைட் பை சைட் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்போ வந்து ஏன்னா எல்லா ஐடி எம்ப்ளாய்க்குமே ஒரு ட்ரீம் என்னென்னா அந்த பாஸ் முன்னாடி, அந்த மேனேஜர் முன்னாடி நான் வேலையை விட்டு போகிறேன்டா, நான் தனியாக ஆரம்பிக்க போகிறேன்டான்னு ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ்க்காக பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ண போது அது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி இருக்க ஃபீல்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுள் HCL ஜாப் மாதிரி, அதுவும் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, கூலி வேலைலாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது ஒரு ஹை பொசிஷன் அது. ஸோ உங்கள் ஊரே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன். ஸோ அதை நீங்கள் விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னும் போது அந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? வேலையை விட்டுட்டு நான் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன்னு. ஸோ என்னை வந்து ஃபுல் டைமாக ட்ரேடிங் வருது ஒரு எக்ஸாம்பிளாக யாருமே எடுக்க வேணான்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப பயந்து போன சாமி, ஓகேங்களா? ஸோ என்னை சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ ஒரு கிணத்துல ஒரு குளத்தில் இறங்கும்போது நீச்சல் நல்லா கற்றுப்ப, மேலே லைஃப் ஜாக்கெட் வேறு போட்டுப்ப, இடுப்பில் ஒரு கயிறு வேறு கட்டியிருப்ப, பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வேறு ஃபோன் பண்ணிடுவேன், சுற்றி வேறு ஆட்கள் பாட்டிப்பேன், இவ்வளோ சேஃப்டியோடு வரேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் 2014 18 வரைக்கும் நான் ஓடின ஓட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் 10 இயர்ஸ் நான் ஐடியில் எவ்வளோ சம்பாதிப்போனோ அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன். அப்பயும் கூட எனக்கு ஒரு ஹெசிடேஷன், ஃபுல் டைம் ஆகலாமா ஆகக்கூடாதான்னு. இது இந்த ஒரு இவ்வளோ ஒரு லென்த்துக்கு யாரும் இழுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயிஸ், என் மேனேஜரை, நீ எதுக்கு இங்கே வேலை செய்கிற, இவ்வளோ சம்பாதிக்க நீ எதுக்கு இங்கே வேலை செய்கிறேன்னு எனக்கு புஷ் பண்ணுற லெவலுக்கு. அதாவது நான் ஃபுல் டைமாக இது பண்ணும்போது வந்து யாருமே வந்து நீ ஏன் ஃபுல் டைமாக போகிற, வேலையை விடுற, ரிஸ்க் அப்படிங்கிற பேச்சே இல்லை. நீ ஏன் இன்னும் ஃபுல் டைமாக இருக்க, ஏன் நீ ஃபுல் டைமாக இன்னும் ஜாபில் இருக்கன்னு கேட்ட சுச்சுவேஷன். ஏன்னா நான் அந்தளவுக்கு பயந்து போயிருந்தேன். ஸோ வேலை, ஏன்னா நான் எங்கள் வீட்டில் நான் ஒருத்தன் தான் ஏர்னிங்க, ஓகேங்களா? எங்கள் வீட்லேயும் பெருசாக சொத்து கிடையாது, எங்கள் அப்பா செல்லு சரி, இதில் சரி, இதில் சொத்து கிடையாது. அப்படிங்கும்போது வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் நான் சம்பாரிச்சு விட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியல. எப்போ எனக்கு நான் வேலையை விட்டேன்னா, என் வேலை எனக்கு ட்ரேடிங்க்கு எப்போது இடைஞ்சலாக இருந்ததோ. ஓகே. என் ட்ரேடிங்கை க்ரோ பண்ணுறதுக்கு எப்போ இது இடைஞ்சல், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதோ. இப்போ 4 இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒர்க் ஷாப் பண்ணுறோம், நிறைய பேரை பார்க்குறோம், சரிங்களா? வந்து ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கு எப்போ இடைஞ்சலாக இருந்ததோ அப்போ தான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வேலையை விட்டேனே தவிர, நான் எப்படி பார்த்தேன்னா வேலை இருந்தால் அதில் ஒரு சம்பளம், இதில் ஒரு காசு, ஸோ ரெண்டும் சேர்த்து நமக்கு நிறையா தானே வருது அப்படிங்கிற ஆஸ்பெக்டாக இருந்தது. ஏன்னா வேலையில் எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஐ வாஸ் டூயிங் ரியலி குட் இன் ஐடி. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் வேலையை விட்டேன். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேலையை விட்டுட்டு நீங்கள் ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? நான் 2017 தான் அப்போ தான் ஸ்டார்ட் ஆஃப் த வீக்லி ஆப்ஷன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறமா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உள்ள ஆட் ஆகுது. அண்ட் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஷன் செல்லிங்கும் அதிகமாகுது. சடனாக 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு. ஆமாம். கோவிட் வந்ததுக்கு முன்னாடிக்கும் கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஷிஃப்ட் எங்கன்னு பார்த்தோம்னா, கோவிடுக்கு அப்புறமா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் ரிலேட்டட் டு ட்ரேடிங், ஸ்பெசிஃபிக்லி இன் ரீஜனல் லாங்குவேஜ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சேனல்ஸ் தான் ப்ராங்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் ட்ரேடிங் பற்றி பேசி 1995 இந்த 2000 வரைக்கும் இருந்த ஒரு 5 கோடி டிமேட் அக்கௌண்ட்டு அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ 2020 அப்புறமா இந்த கோவிட் பேட்ச் மாதிரி கோவிட் ட்ரேடர்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஷிஃப்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்க. இந்த ஒரு பெரிய இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் உள்ளே வந்தபோது அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரேடிங் எந்த இடத்துல தப்பாக போகுது, எந்த இடத்துல தப்பாக வழி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பாக வழிநடத்துங்க எப்படின்னு நினைக்கிறேன்னா வந்து, ஸோ டெக்னாலஜி வளர பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் சீயிங் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத். ஸோ இது என்னென்னா வந்து, ஸோ ஒரு ஒரு 50 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
ஒரு 10 இயர்ஸ் கேப் எடுத்திங்கன்னா பயங்கர அந்த க்ரோத் இருக்காது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லும்போது வந்து இப்போ டேட்டா வேறு உங்களுக்கு நிறையா ஃப்ரீயாக வரும்போது வந்து எல்லாருமே மொபைலுக்கு ஈஸியாக வந்து விட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டேட்டா ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முன்னாலெல்லாம் நீங்களாக போய் ரீச் பண்ணணும். இப்போ அதுவே வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து கொட்டுது. கரெக்ட். யூடியூப் ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு கண்ணு முன்னால் வந்து கொட்டுது. இது ட்ரேடிங் மட்டும் இல்லை, ரம்மி சர்க்கிள் நிறையா உங்களுக்கு மற்ற ஆன்லைன் கேம்லிங்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. பட் முன்னாலாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு முன்னால் வந்து கொட்டும்போது வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் மேன் ஒரு ரீட்டைலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விக்ரமன் படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் ஒரே பாட்டில் பணக்காரங்கிறது வந்து சாத்தியமோ இல்லையோ, பட் they will listen to it. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு என்ன இதனால் பெரிய லாஸ் ஆக போகுது, என்கிட்டே ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்குது, அந்த காசை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் உள்ளவங்களை கேப்சர் பண்ணுறதுக்குன்னே சில மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாதம் 10% எடுக்கலாம், மாதம் 20% எடுக்கலாம், இந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நான் பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. அது நடக்க தான் செய்யுது. அந்த செபியும் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க ஏமாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம், அதனால ஏமாந்துடுறாங்க. கரெக்ட். பட் ஆனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை செபி வந்து ரொம்ப சிவியராக தான் இருக்குது. ஆமாம். அண்ட் நீங்கள் ஓவராலாக இனிஷியல் பீரியடில் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேடராக தானே இருந்தீங்க. அதுக்கப்புறமா தான் யூ ஷிஃப்டட் டு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங். அதுக்கப்புறம் இந்த பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் யூ டிசைடட் இல்லை நான் டிஸ்கிரிஷனரிலேருந்து சிஸ்டமேட்டிக் போக போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் உங்களை இது பண்ணுச்சு? அது 2-3 காரணம் இருக்குது. இப்போயும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி மேலே எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா நிறையா பணம் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிஷனரியில், எக்கச்சக்க பணம் பண்ணியிருக்கேன். 2014 கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிஷனரி தான். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்பர் 1 வந்து சிஸ்டம் ட்ரேடிங் பண்ணதுக்கு என்ன, அப்போ ஏபிஐலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. கரெக்ட். ஏபிஐலாம் உங்களுக்கு அந்த 2018-19 அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆச்சு. ஓகேங்களா, அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, டிஸ்கிரிஷனரியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பற்றி மட்டும் நான் பேசுகிறேன், ஏன்னா அதில் தான் நான் மேஜராக இருந்ததுனால. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, கடைசி பார்த்தீங்கன்னா வந்து அது கூட சண்டை போட்டு டெல்டாலாம் நியூட்ரல் பண்ணி பொசிஷனை நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். பட் நீங்கள் ஒரு எண்ட் ஆஃப் தி இயரில் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லாஸ் தான் இருக்கும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் லாஸில் இருக்கும். ஆனால் அதுக்கு மார்ஜின் வேறு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம மார்ஜின் வேறு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்ம ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளில வந்துடலாமே, எதுக்கு நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அப்போ தான் ஆச்சு. அப்போ டேட்டாவும் அவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. டேட்டாவும் நீங்கள் வாங்கி நீங்களாக தான் கோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, நான் டேட்டாவை வாங்கி இப்போ நானே கோட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இது ரிசல்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருந்தது. சரி, ஓகே, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கூட நம்ம இந்த இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். முக்கியமாக இன்ட்ராடே வீக்லி எக்ஸ்பைரி வந்து விட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேபிட்டலை நல்லா கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக குவான்ட் படி நம்ம பிரித்து நம்ம டெப்ளாய் பண்ணால் நம்மளால் பணம் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அப்படி இருந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எடுத்த உடனே நிறையா ட்ரை பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து சிஸ்டம் ட்ரேடிங்குள்ளே வந்தது. மெயினாக வந்து என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. இது ஒன்லி ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கரெக்ட். நம்ம எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் எடுக்கிறோமா இல்லைன்றது தான் மேட்டர், தவிர நம்மளோட அனாலிசிஸ் உள்ளே கொண்டு போய் எப்படி பண்ணுறதெல்லாம் விஷயம். ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வேறு காசு வைக்கணும். கரெக்ட். அது இப்போதுள்ள சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின், இப்போ உள்ள மார்ஜினுக்குலாம் அது சாத்தியம். 6000 பர் லாட்டுக்குலாம் ஒரே ஒரு லாட்டு வரும் 6000, 5000, நிறைய ப்ரோக்கர்ஸ் இருந்தாங்க அப்போலாம். அதுக்கப்புறமா ஒன்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயமே வரும். ஸோ நான் மார்ஜின் நம்மளோட ஓவரால் இந்த 2021 டில் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்றா மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு தே ஸ்டார்டட் வித் மார்ஜின். ஆமாம். அதுக்கப்புறமா மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டு எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமா ஓவரால் நம்பர் ஆஃப் எக்ஸ்பைரிஸை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கினாங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரியே தேவையில்லை, ஒரு இடையாக மந்த்லி எக்ஸ்பைரி ஷிஃப்ட் ஆகிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு அன்சர்டனிட்டியும் நம்ம கிராஸ் பண்ணி தான் ஒரு ஆசை ட்ரேடராக. ஸோ இப்போது நீங்கள் இருக்கிற கரண்ட் செட்டப்பில் நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டமில் நாளைக்கே வந்து வீக்லி எக்ஸ்பைரி தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்களா? வீக்லி எக்ஸ்பைரி ஒரு வேளை தூக்கிட்டாங்கன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ், ஓகேங்களா, தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு 1 இயரில். வீக்லி எக்ஸ்பைரியில் உங்களுக்கு டிகே நல்லா வேலை செய்யும், பட் மந்த்லி எக்ஸ்பைரியில் உங்களுக்கு டிகே நல்லா வேலை செய்யும்.
வேலை செய்யாது. சரிங்களா? ஸோ மந்த்லியில் வந்து நீங்கள் என்ன பண்ணியாகனா யூ ஹேவ் டு டூ ஒன்லி த டைரக்ஷனல். கரெக்ட். ஸோ டைரக்ஷனல் சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஷன் வந்து நீங்கள் நேக்கடாக பண்ணவே முடியாது. நீங்கள் ஸ்ப்ரெட் தான் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை இண்டிகேட்டரோ இல்லை குவான்ட் பேஸ்லேயோ நீங்கள் வந்து டைரக்ஷனல் சூஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு எதர் டூ அ புட்ஸ் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஆர் கால் கிரெடிட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுவும் நான் பண்ணியிருக்கேன். இட் இஸ் மேக்கிங் ப்ராஃபிட் ஒன்லி. ஓகேங்களா? த ஒன்லி திங் என்னென்னா நீங்கள் வந்து நேக்கடாக மட்டும் பண்ணிடக்கூடாது. ஓகே. அது அந்த கால் நான் 2017 எடுத்துட்டேன். ஸோ நேக்கடாக நான் பண்ணவே மாட்டேன். ஸோ நேக்கடாக பண்ண மாட்டோம். ஸோ இப்போ டேரக்ஷனாக நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு புட் கிரெடிட் ஸ்ப்ரெட்டோ இல்லைனோ கால் கிரெடிட் ஸ்ப்ரெட்டோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு லேமன் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ நிஃப்டியில் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பண்ணுறேன் ஸ்பாட்டில். ஸோ நிஃப்டி ஸ்பாட்டில் எப்போ வந்து பைன்னு வருதோ அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு என்ன ஆப்ஷன்ஸில் என்ன ஆப்ஷன் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நீங்கள் இன்ட்ராடேவாக இருந்தால் நீங்கள் 0.6 டெல்டாவில் நீங்கள் செல் பண்ணலாம். 6 டெல்டாலாம் என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஏறுதுன்னா அந்த ஆப்ஷன் வந்து 0.6 பாயிண்ட்ஸ் ஏறுச்சுன்னா அது 0.6 டெல்டான்னு சொல்லுவாங்க. இது இன்ட்ராடேக்கு பிரயோஜனப்படும். ஆனால் நீங்கள் ஓவர் நைட்டும் பார்க்கும்போது நீங்கள் 0.4 டெல்டாவில் நீங்கள் செல் பண்ணிட்டு மேபி 0.1 டெல்டாவில் சும்மா ஒரு ஹெட்ஜுங்கிற பேருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஏன்னா ஓவர் நைட் ரிஸ்க்குக்காக. ஸோ புட்டு சைடில் இது கால் சைடு மார்க்கெட் பேரிஷாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் 0.4 டெல்டா காலை செல் பண்ணிவிட்டு 0.1 டெல்டா வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து பட் மந்த்லியில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி போகிறதா இருந்தால் ஆப்ஷன் பொசிஷனலாக போகிறது பெட்டரா இல்லை இன்ட்ராடேவாக போகிறது பெட்டரா? இது வந்து பெட்டர் ரிஸ்க் டு ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ? இன்ட்ராடேன்னு வரும்போது வந்து வீக்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா யூ வில் கெட் அலாங் வித் டிகே. கரெக்ட்ங்களா? மந்த்லியில் வந்து யூ டோன்ட் கெட் அ டிகே அட் ஆல். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணுறதா இருந்தால் யூ கேன் டூ இட் இன் மந்த்லி. ஓகே. ஆப்ஷன் செல் பண்ணுறதா யூ ஹேவ் டு கோ இன் வீக்லி. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் வீக்லி தூக்கிட்டாங்கன்னா மந்த்லியில் பொசிஷன்ஸ் போகிறது பெட்டர். மந்த்லியில் பொசிஷனில் போகிறது பெட்டர். ஓகே. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து ஸோ பையிங்காக செல்லிங்கான்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஐ ஆல்சோ டூ பையிங் ரைட் நவ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓலட்டாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஓலட்டாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குன்னா யூ கேன் பை த ஆப்ஷன்ஸ். இப்போ நான் ஐ டூ த டெபிட் ஸ்ப்ரெட் ரைட் நவ். ஓவர் நைட்டுக்காக டெபிட் ஸ்ப்ரெட்லாம் பண்ணுறோம் ரைட் நவ். ஏன்னா இப்போ ஓலட்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ரீமியம்லாம் ரொம்ப குறையாக இருக்குது. ஸோ வி ஆர் டூயிங் அ டெபிட் ஸ்ப்ரெட் ரைட் நவ். ஸோ அந்த டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டால் ஹை ஐவியில் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணலாம், லோ ஐவியில் வந்து டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அதர் தென் ஆப்ஷன்ஸ் இது இல்லாமல் நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? கமாடிட்டி ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லைனா கமாடிட்டி ஜஸ்ட்டு பேர் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணேன். பட் பேர் ட்ரேடிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து த கைண்ட் ஆஃப் டிடி இட் கோஸ் இட் இஸ் அ ஹை ஒன். பட் ஐ எம் டூயிங் அ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். தட் இஸ் அமேசிங். அது வந்து ஃபியூச்சரில் தான் பண்ணுறேன். ஓகே. இட் இஸ் நாட் இன் டு ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஏன் ஆப்ஷனில் பண்ணலன்னா வந்து அது வந்து யூ வில் பி லாங் இன் ஃபார் அ மந்த் ஆஃப் டைம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வந்து அந்த டைம் டிக்கே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 ரீசன்ஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா வந்து யூ வில் கெட் ஒன்லி த ப்ரீமியம் அஸ் த ப்ராஃபிட். பிகாஸ் என் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் ஒரு பெரிய ஒரு லென்த்தான ஒரு டெய்லை தான் நீங்கள் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் தான் பெட்டராக இருக்குது. ஸோ வி ஆர் டூயிங் அ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஃபாலோயிங் பொசிஷனில். அண்ட் மோர் ஓவர் பொசிஷனில் போது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வெரி மினிமலாக இருக்கும். அதனால் எஸ்டிடி பற்றி இன்னும் யோசிக்க தேவையில்லை, டிரான்சாக்ஷன் காஸ்ட் பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. இன்ட்ராடேல ஃபியூச்சர் நீங்கள் யோசிக்க முடியாது. ஏன்னா வந்து நிஃப்டியில் 10 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு வைப் அவுட். கரெக்ட். நான் சொல்கிறது வந்து ஒன்லி காஸ்ட்டுக்கு மட்டும், பிரேக் ஈவனுக்கு மட்டும். ஸோ 20 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு வைப் அவுட் இன் பேங்க் நிஃப்டி. கரெக்ட். நான் சொல்கிறது ஸ்லிப்பேஜஸ் இல்லாமல். ஆமாம். சென்செக்ஸ் ஃபியூச்சர்ஸில் லிக்விடிட்டியே கிடையாது. ஸோ யூ கேனாட் திங்க் அபவுட் ஃபியூச்சர்ஸ் இன் இன்ட்ராடே. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அது பாசிபிளே கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ஸோ அது பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு டூ இட் இன் பொசிஷனல். இல்லை நீங்கள் இன்ட்ராடேல பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ ஒன்லி இன் ஆப்ஷன்ஸ். ஓகே. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்று சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் டேரக்ட் கேபிட்டலில் நான் வச்சு யூஸ் பண்ணுறதை விட அந்த கேபிட்டலில் நான் ஒரு ஸ்டாக்ஸ்லையோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையோ டெட் ஃபண்ட்ஸ்லையோ வாங்கிட்டு அதை பிளெட்ஜ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த ஓவரால் அப்ரோச்சில் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணுமா? என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது. அந்த 10 லட்ச ரூபாவில் நீங்கள் எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருவீங்களா, இல்லை 50% இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் 50% டெட் ஃபண்ட்ஸ்னு போடுவீங்களா? நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுற அந்த கொலாட்ரலோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவீங்க? ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் வந்து ஸ்டார்டிங்லாம் அந்த மாதிரி யோசிக்கல, ஃபுல்லாகவே டெட் ஃபண்டில் போட்டோம். ஏன் போட்டோன்னா ட்ரேடிங்கில் இப்போ வந்து எக்கச்சக்க காசு இயர் ஆன் இயர் 100% ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம ஈக்விட்டியில் போட்டோம்னா நாளை பின்ன ஈக்விட்டி குறைஞ்சதுன்னா நம்ம கோலட்ரல் குறைஞ்சிரும், கோலட்ரல் குறைஞ்சதுன்னா நம்ம பொசிஷன் ட்ரேடிங்கில் அடி வாங்கணும்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வி புட் எவ்ரி திங் இன்டூ டெட் ஃபண்டில் தான் போட்டிருந்தோம் வந்து. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20% வந்து இட் இஸ் இன்டு கோல்டு. ஓகே. 20% இன்டு த எஃப்டி.
எஃப்டி ஆர் எஃப்டி ஈக்குவலண்ட், கேஷ் ஈக்குவலண்ட். அது லிக்விட் பீஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பாரத் பாண்டாக இருக்கலாம், இட் குட் பி எனி திங். ஓகே. அண்ட் ரிமைனிங் 60% இன்டூ ஈக்விட்டி. இந்த ரிமைனிங் 60% இன்டூ ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 30% இன்டூ இன்டர்நேஷ்னல் ஃபண்ட். உங்களுக்கு தெரியணும் 100. ஆனால் அது பிளட்ஜ் பண்ணுற எலிஜிபிலிட்டி இருக்குங்களா? அது ஓகே ஓகேங்களா. ரிமைனிங் 30% ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, பீப்புள் வில் கோ வித் ஜென்ரலாக வில் கோ வித் இண்டெக்ஸ் ஃபண்டு, நிஃப்டி பீஸ். பட் நிஃப்டி பீஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆக்சுவலாக. 12% வருவாங்களா. யூ கேன் எய்தர் வித் கோ வித் எனி குட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலாக வந்து மிட் கேப்பில் போகலாம், இல்லைனா யூ கேன் கோ வித் ஜூனியர் பீஸ் கூட நீங்கள் போகலாம் வந்து. ஸோ தட் இஸ் வாட் வி டூ. ஓகே. So 30%, 60% into equity, 30% domestic equity, 30% international equity. Okay. 20% international commodity. Okay. 20% local bond. எல்லாமே டைலூட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இருந்த வந்து கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சு, இப்போ ஃபுல் டைவர்சிஃபைடா இருக்கு. இல்ல, ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஃபார் கான்சென்ட்ரேட்டட். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். So it is giving more than 15-17% வெறும் ஐடியலாவே. Yeah, the reason why I included gold, நிறைய பேர் சொல்லலாம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நல்லா ஏறிச்சு. ரீசன் அதுக்கு இல்லை, கோல்டு அது ஈக்விட்டி மார்க்கெட் கீழே வரும்போது it will be a natural hedge. Exactly. ஆமாம். ஸோ அதுக்காக தான் we are including the gold ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை 2020 கிரைசிஸாக இருக்கட்டும், எல்லா டைம்லையும் எப்பப்போலாம் ஈக்விட்டி இருக்குதோ அப்பப்போலாம் கோல்டு மேலே போகும்போது அது நமக்கு ஒரு பெரிய ட்ராடவுன் அஸ் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நமக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி இயர் ஆன் இயர் ஒரு 17% ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஐடில் கேபிட்டலேருந்து வருன்றது மச் பெட்டர். அது வந்து ஒரு அண்ணா நகரில் ஃப்ளாட் வாங்கி வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெண்டல் வர மாதிரி. இது வரைக்கும் வந்திருக்கு, வருமானம் தெரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஜெகன் சொன்னார் என்ன பண்ணணும் அதான் சொல்கிறேன். ஸோ வி ஆர் நாட் கிவிங் எனி கால்ஸ். ரைட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா ஜெகன், ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு ஏபிஐ கிடைக்காது, டேட்டா கிடைக்காது, இட் வாஸ் வெரி ஹார்ட். இப்போ இன்கேஸ் இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு கெட் இன் டு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்னா வாட் ஆர் த டூல்ஸ் தட் இஸ் கரண்ட்லி அவைலபிள்? என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டு பேக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐடியாஸை டெஸ்ட் பண்ணணும்னா? இப்போ என்னென்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கீழே நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. 1000 ரூபீஸுக்கு கீழே என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி என்ன பிளாட்ஃபார்ம்லாம் சூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட ஆஸ்பெக்ட் என்னென்னா வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணலாம். இட் இஸ் கிவிங் எ பெட்டர் ரிசல்ட்ஸ். இது போக நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா வந்து, நான் பர்சனலாக ஐம் யூஸிங் பைத்தான் அண்ட் ஆரக்கிள் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கின்ஸோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது யூஸ் பண்ணுவேன். பில்ட் அல்கோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ கண்டிஷன் பேஸ்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னா வந்து யூ கான் டூ இட் வித் பேக்கின்ஸில் பண்ண முடியாது. அது டைம் பேஸ்ட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா. டைம் பேஸ்டில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணோன்னா நீங்கள் பேக்கின்ஸில் பண்ணலாம். ஓகேங்களா. இது போக வந்து இண்டிகேட்டர் பேஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் பில்ட் அல்கோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ பில்ட் அல்கோ, ஓகே, ஐ திங்க் அல்கோமேட்டிக்ஸ் அங்கே பண்ணலாம் வந்து. இது போக வந்து நான் வந்து எதுக்கு ஆரக்கிள் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா, ஆரக்கிள் வந்து டேட்டா பேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணான்னா, ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணணும், ரொம்ப டேட்டா இருக்குது, நீங்கள் காம்பினேஷன் டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், காரிலேஷன் செக் பண்ணுறதுக்கு இட் வில் பி மச் ஃபாஸ்டர். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஆரக்கிள் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். கரெக்ட். பட் நீங்கள் என்ன மாதிரி, அதாவது ஒரு டைம் பேஸ்டாக இருந்தால் யூ நீட் டு கோ வித் பேக் இன் ஷோ. ஓகேங்களா. இப்போது இண்டிகேட்டர் பேஸ்டாக இருந்தால் யூ கேன் கோ வித் குவான்மேன் ஆர் யூ கேன் கோ வித் பில்ட் அல்கோ, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போகலாம் வந்து. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே. ஸோ இப்போ இந்த டூல்ஸ் தாண்டி இப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோர் லாஜிக் இல்லை கோர் ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும். இப்போ ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஏன் ஒர்க் ஆகுது? ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஃபியர் அண்ட் கிரீடுன்ற ஒரு விஷயம் மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கும், ஒரு ஃபோமோன்ற ஒரு எஃபெக்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வரும்போது டக்குன்னு ட்ரெண்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது மிஸ் பண்ணவங்க உள்ளே வருவாங்க, அந்த ட்ரெண்ட் இன்னும் மேலே போகும். ஸோ இதனால் இந்த ட்ரெண்ட் ஃபாலோயின்ற ஒன்று 100 வருஷமாக இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, இன்னும் 100 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அது ஒரு பேசிக் அசம்ஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு லாஜிக்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பீங்க? இப்போ ஆப்ஷன்ஸ் இல்லைங்கன்னா டிகேன்ற ஒன்று இருக்கும் ஜென்ரலாக, அப்படின்ற ஒன்று நம்மளோட அசம்ஷனில் இருக்குது. நியரஸ்ட் டு எக்ஸ்பைரி டிகே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஓகே உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இந்த ஐடியாவை நான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா அந்த தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் ஐடியா ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஏதாவது ஒரு ஐடியா, நான் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த ஐடியா நான் இப்படி பேக் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? இது வந்து நம்ம ஒவ்வொரு அது தீமை பொறுத்து, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ஷன் செல்லிங்னு வந்து அது டிகே பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு எடுத்துட்டிங்கன்னா த டைம்ஸ் இட் ஸ்பெண்ட் இன் ஓவர்பாட் ரீஜன். ஓவர்பாட் ரீஜன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கமாடிட்டிஸ்லாம் வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் அ குட் கேண்டிடேட் ஃபார் பிக் ட்ரெண்ட்ஸ். ரைட். அது சைக்கிளிக்காக இருக்கும். கரெக்ட். ஏன்னா அது வந்து ஓவர்பாட் ரீஜனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாது. கரெக்ட்ங்களா. ஸோ என்னுடைய ட்ரெண்ட் ஃபாலோயிங்னு வரும்போது என்னுடைய தீம் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. எதெல்லாம் ஓவர்பாட் ரீஜனில் இருக்கோ
ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ அதில் தான் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ண முடியும். ஈவன் யூ டேக் வித் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் எதனால போனால் ஓவர் பாட் ரீஜனில் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாத எந்த ஒரு அண்டர்லைங்குமே யூ cannot do a trend following. கரெக்ட். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர் போடலாம், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணலாம். பட் as long as it is not spending too much time with the overbought region, ஓகே, you cannot do a trend following. கரெக்ட். ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஓகே, கரெக்ட். இது எல்லாத்துக்குமே இது வேலிட். கமாடிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட், எல்லாத்துக்குமே இது வேலிட். இது மாதிரி நீங்கள் பேட் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் வந்து கம்ப்யூட்டர் டைமில் வந்து ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீஸபிலிட்டி ஸ்டடினா இதில் இது பண்ணுறது ஒர்த்தா இல்லையா, ஓகே, இது பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா இல்லையா. ஓகே, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்குன்னா சென்னையில் வந்து நீங்கள் வந்து சொட்டர் விற்க முடியுமா முடியாதா, ஓகே. ஃபஸ்ட்டு ஃபீஸபிலிட்டி ஸ்டடி. கரெக்ட். ஃபீஸபிலிட்டி ஸ்டடியிலே அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் வி வில் நாட் கோ. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஃபீஸபிலிட்டி ஸ்டடியிலே ஐ வில் ஃபைண்ட் அவுட் ஆக்சுவலாக வந்து இது முதல்ல இது வந்து வேலைக்கு ஆகாமல் இல்லை, ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வி வில் டூ அ ஃபீஸபிலிட்டி ஸ்டடி. அதை பண்ணேன். அதிலே நான் கண்டுபிடிச்சிடுவேன் பேட் ட்ரேடிங் இது ஒர்த்தா, ட்ரெண்ட் ஃபாலோயிங் இது ஒர்த்தா, ஆப்ஷன் பையிங் இது ஒர்த்தா, ஆப்ஷன் செல்லிங் இது ஒர்த்தா, ஸ்விங் ட்ரேடிங் இது ஒர்த்தா, மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது ஒர்த்தா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபீஸபிலிட்டிஸில் ஒவ்வொருத்துக்கும் லாஜிக் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டாலுமே வந்து நீங்கள் ஓவர் பாட் ரீஜனில் வந்து அது டைம் ஸ்பெண்ட் பண்ணாத போது நீங்கள் மொமெண்டம் வேலை செய்யாது உங்களுக்கு. கரெக்ட், கரெக்ட். மேலே போய் ரெசிஸ்டன்ஸில் போய் கீழே வந்துட்டு தான் வச்சுக்கோங்க, ஹிஸ்டரியில் வந்து அது வேலை செய்யாது. ரைட். ஸோ இது நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து முதல்ல அதில் எட்ஜ் இருக்கா, ஆல்ஃபா இருந்தது, எட்ஜ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டிசைன் இட். ரைட், ரைட். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஸோ இதை நம்ம வந்து குவான்டிஃபைபிளாக பார்க்கணுன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் எனி ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் போட்டு நான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா டிஃபால்ட்டாக அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அடிஷன் டு சூப்பர் ட்ரெண்ட்ஸே சப்போஸ் அது கூட நான் ஒரு RSI இண்டிகேட்டர் ஆட் பண்ணி ஃபார் த லாஸ்ட் n நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் இது கிரேட்டர் தென் 70 இருந்ததுன்னா ஓகே, இது ரொம்ப நாள் ஓவர் பாட்டில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் டீம்கிட்ட, நீங்கள் RSI ஒரு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் அதிகமான க்ளவுடு மேகங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் ஃபாலோயிங் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. பெஸ்ட் சிம்பிளிஃபைடான விஷயம். கரெக்ட். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க தேவையில்லை. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியன் மார்க்கெட்டில் ஷார்ட் வேலை செய்யாதுமாங்க. அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் RSI அதே பார்த்துட்டு அதே க்ளவுடு வந்து கீழே பாட்டமில் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ரைட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஸ்பெண்டிங் இன் ஓவர் சோல்ட் ரீஜனில் அது ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட்டில் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெர்ஃபெக்ட் கர்வ் ஃபிட். ஷார்ட்டில் அப்போனா ஷார்ட் நீங்கள் போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு கம் அவுட் இமீடியட்லி, யூ கான்ட் வெயிட் ஃபார் அ பிக்கர் டவுன் ட்ரெண்டுன்றீங்க. இமீடியட்லி கூட சொல்லலை. நீங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓவர் சோல்ட் ரீஜனில் அது வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா யூ ஹாவ் டு கோ லோவர் டைம் ஃப்ரேம். ஓகே, ஓகே. டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து அது போகும், மேலே இமீடியட்டாக சப்போர்ட் எடுக்கும். அது அதுதான் நேச்சர் இது. கரெக்ட். ஏன்னா டிஃபால்ட்டாக எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது அது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி வந்துடுது இல்லையா. அப்போ வந்து நீங்கள் வந்து கீழேயும் வந்து நீங்கள் நிறையா அந்த மேகங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த ஷார்ட் வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. அது ஃபீஸபிலிட்டி ஸ்டடி அது வேலை செய்யாது. இல்லைன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் 5 minutes 15 minutes டைம் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது வேலை செய்யும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் ஜெகன். ஏன்னா ஜென்ரலாகவே RSIனா ஓகே 30 கீழே இருந்தால் வாங்கு, 70 கீழே இருந்தால் செல்லு, பை செல் இருந்தால் ஒரு மீன் வருஷம் தான் RSI பார்த்துட்டு இருக்கும். பட் அந்த RSIயை ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை மாற்றுறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, அது நீங்கள் அதுவும் பண்ணலாம். பட் என்னன்னா வந்து இப்போ வந்து மேகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேகங்கள் மேலேயும் மேகம் இல்லை, கீழே மேகம் இல்லைன்னா தென் யூ கேன் டூ திஸ். கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொன்ன லாஜிக் மீன் ரிவர்ட்டிங் லாஜிக் அது பண்ணலாம். ஸோ உங்களுடைய அண்டர்லைனில் உங்களுடைய டைம் ஃப்ரேமில் இது பிஹேவியர் எப்படி இருக்குது, ஓவர் பாட்டுக்கு மேலே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ட்ரெண்ட் ஃபாலோயிங், ஸ்பெண்ட் பண்ணலைன்னா மீன் ரிவர்ட்டிங். ரைட். பர்ஃபெக்ட். ஸோ இப்போது நம்ம ட்ரேடிங்லேருந்து அப்படியே சைக்காலஜிக்கு வரலாம் ஜெகன். எனி ஸ்பெசிஃபிக் ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அப்ரோச் செட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்னொரு ரிசர்ச் மெட்டீரியல்ஸும் நிறைய இருக்குது. பட் அஸ்லாங்கஸ் அவங்களோட மணி போட்டு ட்ரேட் பண்ணால் தான் அந்த ட்ரேடிங்கில் வர ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராடவுனாக இருக்கட்டும், ஓவர் கம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஓவரால் ட்ராடவுன் பீரியடை அஸ் அ ட்ரேடராக நீங்கள் எப்படி எவால்வ் ஆனீங்க ஒவ்வொரு பீரியடில்? ஏன்னா 2 விஷயம் இருக்குது ட்ராடவுனில். ஒரு விஷயம் சிஸ்டம், எல்லா சிஸ்டமும் ட்ராடவுன் கொடுக்கும். ஒரு சில விஷயம் அந்த சிஸ்டம் இட் ஸ்டாப்டு ஒர்க்கிங், அவ்வளோதான், இது ட்ராடவுன் 2 times 3x போயிட்டே இருக்குது. ஸோ அப்படின்ற விஷயமும் இருக்கும். ஸோ எந்த ட்ராடவுன் வந்து இது ஆக்சுவலி ட்ராடவுன், இந்த ட்ராடவுன் ஆக்சுவலி இது ட்ராடவுனே இல்லை, இது சிஸ்டம் ஸ்டாப்டு ஒர்க்கிங் அப்படின்னு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுறது? என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா, ஒரு சிஸ்டம்னு எடுத்திங்கன்னா பீப்புள் சொல்லுவாங்க எஃபிஷியன்ட் சிஸ்டம் கர்ஃபிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஊரில் உள்ள எல்லா சிஸ்டம் கர்ஃபிட் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டர்ட்டில் ட்ரேடிங்னு ஒன்று காலங்காலமாக வேலை செஞ்சது. ஆனால் இப்போ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யலை. ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலங்காலமாக வேலை செஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அது வேலை செய்யலை. ஏன் அது வேலை செய்யலைன்னா ரீசன் வந்து என்னென்னா வந்து
ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அதிகமான மக்கள் உள்ளே வரும்போது வந்து சப்ளை அதிகமாக இருக்கும்போது வந்து என்ன ஆயிருன்னா வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வந்து லாங் ரனில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும். ஓகே. எல்லாமே ஷார்ட் லிவ்ட் ஆகும். ஓகே. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஸோ லாங் லீவ்லேருந்து ஷார்ட் லிவ்ட் ஆகும். ஓகே. இது எட்ஜு குறைஞ்சிட்டே வரும். எல்லா சிஸ்டமுக்கே எல்லா சிஸ்டமுக்கு இது அப்ளிகபிள் தான். அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஷெல்ஃப் லைஃப் மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. மேபி அதை லாஸ் கொடுக்காது, ஆனால் உங்களுக்கு டைம் ட்ராடவுன் கொடுக்கும். கரெக்ட். ஏன்னா லாஸ் கூட ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த டைம் ட்ராடவுன் தான் வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா இது ஹோப் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட் கரெக்ட். இப்போ லாஸ் வந்துச்சுன்னா வந்தால் கூட நீங்கள் வெளில போயிருவீங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட், இந்த வருஷம் நம்ம ப்ராஃபிட் தாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் தான், பட் ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்லேயே போயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சிஸ்டமே வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா ஒரு பெர்மனன்ட் சிஸ்டம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து அதே மேக்னிடியூட்ல வேலை செய்யாது. மேக்னிடியூட் மாறிட்டு இருக்கலாம், மேக்னிடியூட் மாறிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் 100% கொடுத்தானா இப்போ 60%, 40%, 50% இது கீழே வந்துகிட்டே தான் இருக்கும். இது வெரி காமன். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா பீப்புள் சொல்லுவாங்க வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகலாம், ஆனால் அதே ஸ்டாக்கில் ஆகாது. கரெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்திங்கன்னா, இப்போது ரிலையன்ஸுங்கிற ஸ்டாக்கும் ஸ்மால் கேப்பாக இருக்கும்போது வந்து நல்லா ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். இல்லை, ஒன்ஸ் மிட் கேப் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கும். லார்ஜ் கேப் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளூ சிப் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா வந்து 3% மேலே போச்சுன்னா அது ஒரு நியூஸ் ஆயிரும். கரெக்ட். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறது வந்து ரிலையன்ஸ் ஸ்மால் கேப்பாக இருக்கும்போது பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது இல்லாஜிக்கல். அது கம்ப்ளீட் சர்வைவர்ஷிப் பயாஸில் வந்துடும். ஆமாம். ஏன்னா அதோட பார்ட்டிசிபேஷன் வேறு, இதோட பார்ட்டிசிபேஷன் வேறு. ரைட். ஸோ ஒரு அண்டர்லைங்கோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பார்ட்டிசிபேஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட பிஹேவியர் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதே தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் எனி அசெட் கிளாஸ். ஸோ அந்த அசெட் கிளாஸில் க்ரௌட் அதிகமாக உள்ளே வர அதோட வால்டிலிட்டி கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஆமாம். பட் இதுதான் வந்து லைக் நம்ம ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமை ஒரு பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதுக்கும் ஸ்டாக்ஸில் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாக்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஸ்டாக்ஸை பிக் பண்ணுன்றதே வந்து ஒரு பெரிய அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரூல்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கை நான் ஒரு ஸ்டாக்ஸில் பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டாக்ஸுக்கான யூனிவர்ஸை நான் எப்படி எடுக்கிறது? அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, பார்ட்டிசிபேஷன் கம்மியாக உள்ளதான் நல்ல ட்ரெண்ட் ஆகும். ஓகே. பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இட் வில் கோ டு த மீன் ரிவர்ட்டிங். கரெக்ட். இப்போ ஒரு உதாரணம் எடுத்திங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு காலத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கலாம். ஒன்ஸ் அது ப்ளூ சிப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தென் இட் வில் பிகம் அ மீன் ரிவர்ட்டிங். ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன மீனிங்னா வந்து ஸோ எது பார்ட்டிசிபேஷன் லெஸ்ஸாக இருக்கோ, எது பார்ட்டிசிபேஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோவா ட்ரெண்ட் ஆகாது. கரெக்ட். ஸ்மால் கேப் மிட் கேப் அளவுக்கு உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் நீங்கள் யூனிவர்ஸ் எடுக்கணும். அந்த யூனிவர்ஸ் எடுக்கிறதே உங்களுக்கு டைனமிக் லாஜிக்காக தான் இருக்கணும். யூ கேனாட் டேக் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டாக்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ 5,000 crores கீழே இருக்கிற மார்க்கெட் கேப் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா அது ஒரு 2,000-3,000 ஸ்டாக் வரும். அந்த 3,000 ஸ்டாக்ல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறதா இருந்தால் டாப் 10 அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே. எதெல்லாம் ஓவர் பாட் ரீஜனில் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்லேருந்து இன்வெஸ்டிங்க்கு வரலாம் ஜெகன். ஸோ இன்வெஸ்டிங்கில் வந்து ஒரு வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ வெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வெல்த் இல்லாத போது நம்ம அதுக்கான ஒரு அக்ரெசிவ் டெசிஷன் எடுப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா நம்மளோட ட்ரேடிங் ரிஸ்க் பர் ட்ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வெல்த் ப்ரிசர்வேஷன் மோடுக்குள்ளே வரும்போது நம்மளோட அப்ரோச் மாறும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ஓவரால் ஷிஃப்ட் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இனிஷியலாக நீங்கள் வெல்த் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன அப்ரோச் பண்ணீங்க? வெல்த் ப்ரிசர்வேஷன் மோடில் வரும்போது என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணீங்க? உண்மையாக சொல்லப்போனால் எல்லா கேபிட்டலும் ட்ரேடிங்கில் போட்டோம். ஸோ ஃபுல் ரிஸ்க் அது. இப்போ என்னென்னா 50% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெளியில் இருக்கணும். ஸோ வி ஆர் கீப்பிங் எஃப்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா பாண்ட் ஏதாவது. ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி இல்லை. ரியல் எஸ்டேட்டில் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அது என்னோட கேலிபர் கிடையாது. அதோட ஸ்கில் செட்டுங்கிறது வேறு. கரெக்ட். மோரோவர் என்னென்னா வந்து ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்க முடியாது. லிக்விடே இல்லை. லிக்விடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதுக்குன்னு சில ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸ்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ ஐ கேன் டூ அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ 15% CAGR இன் லாங் ரன் இட் இஸ் அ பெட்டர் ரிட்டர்ன். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் நல்லா நாளை இன்வெஸ்ட் பண்ணி டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா பண்ண முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து டைவர்சிஃபைடாக வைக்கணும். வச்சா மட்டும்தான் உங்களுடைய கேபிட்டல் வந்து ட்ராடவுனுக்கு பெருசாக போகாது. 3 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ். 3 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ். ஓகே. ஒன்று ஈக்விட்டி, ஓகே, இன்னொன்று கோல்டு ஆர் சில்வர். ஓகே. ஆனால் நீங்கள் சில பேர் கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கோல்டு சில்வர் ரெண்டுக்குமே காரிலேஷன் சேம். 0.9 காரிலேஷன் இருக்கும். இது ஏறினா அது ஏறும், இது இறங்கினா அது இறங்கும். கரெக்ட்ங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பணம் வந்து எஃப்டி. எஃப்டினா வந்து
ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கமாடிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் உங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஈக்விட்டியில் எக்ஸ்போசராக ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 60% ஈக்விட்டியில் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னா 80% வைக்கலாம். ரிஸ்க் கம்மினா நீங்கள் 40% பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் என்னவோ அதை கேட்டுக்குங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கோல்டு ப்ளஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க 2008 மாதிரி ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா கீழே போயிருமே மார்க்கெட்டு. நீங்கள் கோல்டு வச்சுட்டாலே ஓரளவுக்கு பாதி ப்ரொடக்ஷன் வந்துடும். கரெக்ட். மீதி நீங்கள் கொஞ்சம் டெட் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தாலே மீதி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒன்றுமே பண்ணக்கூடாது, எனக்கு கீழே இறங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது. ஸோ 50% எக்ஸ்போசர் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ஈக்விட்டியில். கரெக்ட். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஐபியுமே நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ நார்மலாக ஒருத்தவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த எஸ்ஐபியை 50% பிரிச்சுக்கிட்டு ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்லையும் மியூச்சுவல் ஃபண்டே இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கட்டும், இன்னொன்று கோல்டு ஃபண்டில் போட்டாலே அவங்களோட எஸ்ஐபியோட டவுன் சைடே பெருசாக இருக்காது. வெறும் ஈக்விட்டியில் போட்டாங்கன்னா 2008லாம் 60% டவுன் ஆச்சு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, 10 வருஷம் போட்டதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்துடும் நினைப்பாங்க. பட் எஸ்ஐபிலையுமே அந்த ட்ராடவுன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அசட் கிளாஸை டைவர்சிஃபை பண்ணாமல் விட்டோம்னா. கரெக்ட். பட் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப மேஜர் என்னன்னா, டைவர்சிஃபிகேஷனாக நிறைய இதில் போடுறதில்ல. அதான் அது வந்து டைவர்சிஃபிகேஷன் நிறைய இதில் போடுறதில்ல. அதை வந்து அன்கோரிலேஷன் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நிஃப்டி பீஸில் கொஞ்சம், ஜூனியர் பீஸில் கொஞ்சம், ஸ்மால் கேப்பில் கொஞ்சம், அது டைவர்சிஃபிகேஷன். எல்லாமே இறங்கும்போது ஊரே கீழே இறங்கும், போகும்போது ஊரே மேலே போகும். கரெக்ட். ஸோ அது டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னா, அந்த லாஜிக் எப்படி பண்ணணும்னா வந்து அன்கோரிலேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த டைவர்சிஃபிகேஷனுங்கிற பேரே. கரெக்ட். இல்லைன்னா அந்த டைவர்சிஃபிகேஷன் பேரே கிடையாது. கரெக்ட். ஆமாம். ஏன்னா நார்மலாகவே ஒரு ட்ரேடிங் சிஸ்டமே எடுத்துட்டா கூட நான் 5 ட்ரேடிங் சிஸ்டம் ரன் பண்ணுறேன்னுவாங்க. 5மே ட்ரெண்ட் ஃபாலோயிங் இருந்தால் வேஸ்ட். அந்த ஒவ்வொரு ட்ரேடிங் சிஸ்டத்துக்கான கார்லேஷனும் இருந்துக்கணும். அப்போ தான் வந்து ஓவரால் ட்ராடவுன் ஸ்மூத்தராக ஆகும். நான் 10 சிஸ்டம் ரன் பண்ணுறேன், 10 சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ட்ராடவுனில் இருக்கும். அந்த இதுக்கு வருவோம் ஜெகன். ஸோ ஓவராலாக நீங்கள் சொன்ன அந்த டைவர்சிஃபிகேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் டைவர்சிஃபை பண்ணணும்னா, இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேன், ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன், இல்லை நான் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் ஒரு ஃபியூச்சர்ஸ் பண்ணுறேன்னா என்ன இஸ் ரைட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஹேவிங் அ டைவர்சிஃபைடு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம்? வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டிகேக்காக விளையாடுறது ஒரு கேமாக இருக்கலாம். ஓகேங்களா. ட்ரெண்டுக்காக விளையாடுறதுன்னு ஒரு கேமாக இருக்கலாம். ஓகேங்களா. ட்ரெண்டுக்காகவும் ஆக்சுவலாக வந்து வி ஆர் டேக்கிங் அ ட்ரெண்ட், மீன் ரிவர்ட்டிங்காகவும் விளையாடுறது ஒரு கேமாக இருக்கலாம். மூணுமே வேறு. ஸோ நீங்கள் டிகேன்னு சொல்கிறது வந்து இட் ஷுட் பி நான் டைரக்ஷனல் அண்ட் ட்ரெண்டுன்னு சொல்கிறது டைரக்ஷனல். ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறீங்க. மீன் ரிவர்ட்டிங் டைரக்ஷனல் தான். பட் மீன் ரிவர்ட்டிங் ஆப்போசிட் டைரக்ஷனில் டைரக்ஷன் எடுக்கிறது. ரைட். அது கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து இது மூணுமே பண்ணலாம். ஓகே. ஆனால் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணிங்கன்னா அந்த டிகே பண்ண முடியாது. நீங்கள் யூ ஹேவ் டு டு ட்ரெண்ட் ஃபாலோயிங் அண்ட் மீன் ரிவர்ட்டிங். இதில் மட்டும்தான், ஆப்ஷனில் மட்டும்தான் யூ கேன் டு 3 திங்ஸ் பண்ண. கரெக்ட். ஏன்னா மோர் ஓவர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு 2 out of 3 scenarios it makes money. Like if you are right, you are going to make money. Even sidewaysல இருந்தாலும் it is going to help you. Only when you are wrong, அப்போ தான் நம்ம we are losing. பட் நீங்கள் டைரக்ஷனலாக ட்ரெண்ட் ஃபாலோயிங்காக போகும்போது you have to be right. நீங்கள் சைட்வேஸில் இருந்தாலுமே ஆப்ஷன்ஸில் லூஸ் பண்ணலாம், பட் ஃபியூச்சர்ஸில் பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இன் பெட்டர் இன் ஃபியூச்சர்ஸ். ஆமாம். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஏன்னா 80-20 ரேஷியோ தான் நோ ஃபியூச்சர்ஸில் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில். அந்த 20% ஆஃப் த ட்ரேட்ஸ் வில் கிவ் யூ 80% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். பட் அந்த 20% ஆஃப் த ட்ரேட்ஸ் எப்போ வரும்னே நமக்கு தெரியும். அது முதலே வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். இந்த குரோர்பதியில் கேட்குற மாதிரி அந்த 1 கோடி கொஸ்டின் நீங்கள் முன்னாடியே கேட்டிங்கன்னா 1 கோடி வாங்கிட்டு போயிடுவோம். நான் சொன்னேன், ட்ரெண்ட் ஃபாலோயிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏங்க அந்த அந்த பெரிய ஒரு ட்ரெயில் வருது முதலே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன லாஸ் நான் ஒரு 10-15 லாஸ் கூட இருக்குது. அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான். ஏன்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடர் எப்போ அந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ட்ரேடிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. அதான் ஒரு லக் மேட்டர் சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வர சின்ன சின்ன ட்ராடவுன்ஸை மேனேஜ் பண்ணிடும். ஸ்டார்டிங்கே அடின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கன்விக்ஷனே இருக்காது ட்ரேடிங் சிஸ்டமில். கரெக்ட். பட் ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் யூ கேன் டூ இட் இன் இண்டெக்ஸ். ஏன்னா அது வந்து இட் இஸ் மெயின்லி டிசைன் டு கோ அப். ஓகே. ஏன்னா நல்லா இல்லாத ஸ்டாக் வெளில போட்டுருவாங்க, நல்ல உள்ள ஸ்டாக் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. அது மேலே ஏரியா ஆகணும். அதோட பிஹேவியர் வந்து எப்போவுமே சேமாக இருக்கும். கரெக்ட். இப்போ ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாக் ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட்டில் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகும், ஒரு டிகேட்டில் நல்ல ட்ரெண்ட் ஆகாது. கரெக்ட். ஏன்னா அது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. ஆனால் இருக்கிற செக்டர் இண்டஸ்ட்ரி அதை பொறுத்து அதை பொறுத்து இருக்குது. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் வந்து இன்வேலிட் ஆகிடலாம், அந்த ஸ்டாக்கே இல்லாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் ஸ்டாக்கில் மாட்டிப்பீங்க. ஆனால் நீங்கள் இண்டெக்ஸ்னு போனீங்கன்னா அதோட பிஹேவியர் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ரைட். இஸ் மெயின்லி டிசைன் டு கோ அப். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணும்போது நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
அப்போ வந்து நீங்கள் இனிஷியலாக சொன்னீங்களே த மோர் க்ரௌட் இட் இஸ் லெஸ்ஸர் த மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த வாலட்டிலிட்டி கம்மியாக தானே இருக்கும். கண்டிப்பாக வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். யூ ஹேவ் டு கோ லாங்கர் டைம் ஃப்ரேம். ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் நாய்ஸியாக தான் இருக்கும். இண்டெக்ஸில் வந்து நீங்கள் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் எடுக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆல்ஃபா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்ட். நீங்கள் அதோட அதுவும் இந்தியன் மார்க்கெட் இந்தியா கண்டிஷனில் நீங்கள் அந்த சார்ஜஸ்லாம் பே பண்ணிவிட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1-2 ப்ரோக்கரேஜுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஃபீ ஒரு ஜிஎஸ்டி, செபி ஃபீஸ் ஏகப்பட்டு இருக்கும் போது ப்ராஃபிட் பர் ட்ரேட் ரொம்ப கம்மியாயிரும். கான்ட்ராக்ட் நோட்டுன்னு இருக்குது, அதில் எடுத்து பாருங்கள் எத்தனை பேருக்கு பே பண்ணுறீங்க. 11 பேருக்கு பே பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம 20 ரூபா தான் ப்ரோக்கரேஜ் தான் உள்ளே வருவோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ எடுத்துருக்கீங்க, நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் இருந்ததுன்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக தான். ஸோ ஜெகன், அகெயின் கம்மிங் பேக் டு ஒரு ட்ரேடரோட தாட் ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ நீங்கள் இனிஷியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட் இருந்ததுக்கும் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் நம்மளோட மைண்ட் செட் எவால்வ் ஆகும், மெச்சூர்ட் ஆகும் இல்லையா? ஸோ நான் ட்ரேடிங் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஓவர் த இயர்ஸில் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இல்லை தட் இஸ் நாட் ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? இனிஷியல் இயர்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஹேக் இருக்கும், நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக பண்ணிடலாங்கிற எண்ணம் இருந்தது. ஏன்னா அப்போ காசு வந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் வந்த காரணம் என்னென்னா இன்ட்ராடே எக்ஸ்போசர் இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணி நம்ம ரிட்டர்ன் நிறையா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட் இருந்தது. அது மேலே கேபிட்டல் ஏற ஏற என்ன ஆஸ்பெக்ட் ஆயிடுச்சுன்னா வந்து இட் மே நாட் பி பாசிபிள். ஓகேங்களா? ரெண்டாவது என்னென்னா வந்து கேபிட்டல் ஏற ஏற உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சின்ன கேபிட்டல் வச்சுருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து 5 பாயிண்ட் இருந்தால் உங்களால் ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஒரு ட்ரேடுக்கு 5 பாயிண்ட் இருந்தால் யூ கேன் மேக் அ ப்ராஃபிட். ஆனால் இதே கேபிட்டலாக உங்களுக்கு 10 கோடி வச்சு பண்ணும்போது அந்த 5 பாயிண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்லிப்பேஜஸ்லேயே அதில் 2-3 பாயிண்ட் போயிடும். மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ ரியலைஸ் பண்ணவே முடியாது. இந்த ஆஸ்பெக்டில் வந்து என்னென்னா கேபிட்டல் அதிகமாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது கஷ்டம். ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் தேடுறதும் கஷ்டம். ஏன்னா த ப்ராஃபிட் பை ட்ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ ஹேவ் அ ஹியூஜ் கேபிட்டல். கரெக்ட். இம்பாக்ட் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஈட்டப் பண்ணிடும். உங்களுக்கு சின்ன கேபிட்டல் பண்ணும்போது அது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் பெருசாக இருக்காது, ஈஸியாக ஃபில் ஆகிடும். கரெக்ட். எல்லாம் அந்த ஸோ ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆகிற பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் பெரிய கேபிட்டல் இருக்கும்போது பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, எனக்கு நல்லா தெரியும் இது வேலை செய்யணும், ஆனால் சின்ன கேபிட்டலில் வச்சு நம்ம பண்ணுறது இல்லை. கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வரும்போது ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் இருந்தால் தான் குவாலிஃபை ஆகும். நான் நிறைய பேர் எட்டு வருவாங்க, நிறைய பணம் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபேக்ட் 100% கூட பணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் எட்டு வருவாங்க, ஜெகன் நான் அந்த ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணேன் செஞ்சேன் இவ்வளோ ப்ராஃபிட் வருது, பேக் டெஸ்டிங் ரிசல்ட்ஸ் காமிங்க அப்படின்னு. அப்போ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, நிஃப்டியில் பார்க்கும்போது 4 பாயிண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. இதனால் எடுத்துக்கவே முடியாது. கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் போக அதில் உங்களுக்கு வெறும் 2-3 லாட் கூட பண்ண முடியாது. பட் அவர் 15 லட்சத்தை வச்சு பண்ணியிருக்காரு. இட் இஸ் குட். ஆக்சுவலாக ஹி மேட் அ மணி, ஐ அப்ரிஷியேட் இட். பட் என்னன்னா இதை ஸ்கேல் பண்ண முடியாது. எல்லாருமே ட்ரேட் பண்ணுறது என்ன, இப்போ இருக்கிற ஒரு 1 கோடியிலேருந்து 100 கோடி ஆகணும், இல்லை அது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ ரீட்டைலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பணம் வர்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். வந்து ஸோ ஒரு நீங்கள் ஒரு பிக் பாய் ஆகும்போது வந்து ஸோ பிக் பாய் எப்படி யோசிப்பானா, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் தான் இந்த காஸ்ட் போக நமக்கு வரும். கரெக்ட். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். ஆனால் ஏன்னா இப்போ உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்படுது. ஒன்று ட்ரேடிங் சிஸ்டம் ரிசர்ச் பண்ணணும், இன்னொன்று அந்த ட்ரேடிங் சிஸ்டம் இந்த அளவுக்கு ஸ்கேலபிளான கேபிட்டலில் பண்ண முடியுமான்னு ஒரு பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. காலைல எழுந்து நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்டடி ரிசர்ச் பண்ணோம்னா தூக்கி போட்டு இல்லை, அதெல்லாம் மினிமல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா குவாலிஃபை ஆகாது. கரெக்ட். ஸோ அதுக்கப்புறமா தான் ஏன்னா நம்ம அதனால தான் பெரிய கேபிட்டல் வச்சுருக்கவங்க, நான் சொல்கிறது 100 கோடி 200 கோடி 300 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்களாம் இன்ட்ராடேயில் கம்மியாக பண்ணுறாங்க. ஏன் இன்ட்ராடேயில் கம்மியாக பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஃபிட் பர் ட்ரேட் வந்து ரொம்ப கம்மி இன்ட்ராடேயில். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ட்ரேடிங்கில் ஒரு சொல்லுவாங்க, குட் சிஸ்டத்துக்கு சொல்கிறேன், ப்ராஃபிட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். குட் சிஸ்டத்துக்கு நீங்கள் நிறையா டைம் கொடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து ப்ராஃபிட் நிறையா வரும். இப்போ நீங்கள் கம்மியான டைம் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஃபிட் கம்மியாக தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறீங்கன்னு அசீவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில் 5 பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸில் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். ப்ராஃபிட் பர் ட்ரேட் ஹையர் த டைம் ஃப்ரேம். அதான் சொல்கிறாங்க, த ப்ராஃபிட் இன் எனி குட் சிஸ்டம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். கரெக்ட். த மோர் டைம் யூ கிவ் the more profit per trade you get. அப்பனா தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பெரிய பணம் வச்சுருக்காங்களாம், they go to the positional. lesser the number of trades, lesser the transaction cost, lesser the impact cost. ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் once you move to higher time frame. ஸோ அது ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். கரெக்ட். இன்னொரு விஷயம் ஜெகன், ஸோ இப்போது இந்த லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் ஒரு லாஸ்ட் 5, 6, 7 இயர்ஸில்
எந்தெந்த ட்ரேடர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்ல கேபிட்டல் பில் பேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ரஜினி தர்பார் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட் மட்டும் கிடையாது, அந்த நேரம் காலம் எல்லாம் சேர்ந்து வரும்போது எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் ஜென்ரலாக திரும்பி பார்க்கும்போது இவருக்கு என்னப்பா அவர் அந்த டைமில் செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கோங்க, அந்த டைமில் ஒரு எக்ஸ்போஷர் நமக்கு ஃபேவரபுளாக இருந்தது. ஓவரால் அந்த டைமும் பெரிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ஓவரால் ஒரு எட்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ டிஃபால்ட்டாக பேக் டு பேக் வரும்போது நம்ம கேபிட்டல் பேஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஓவரால் தாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அப்போது அவ்வளோ அன்சர்டனிட்டி இல்லை. அன்சர்டனிட்டி ட்ரேடிங்கில் இருக்குது, ஆப்ரேஷன்ஸில் இல்லை. பட் இப்போ அன்சர்டனிட்டி ஜென்ரலாகவே ஆப்ரேஷன்ஸ்லேயே இருக்குது, ரெகுலேஷன்ஸ்லேயே இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது ஒருத்தர் வந்து வேலையை விட்டுட்டு உள்ளே வர போகிறாருன்னா நாளைக்கே அவன் ஆப்ஷன் செல்லிங் தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி அந்த ரெகுலேட்டரி ஃபீல்டுலேயே இருக்குல்ல, அதை எப்படி ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணணும்? அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதுல உண்மை இல்லாமல் இல்லை. அது தெர் இஸ் உண்மை இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு லக் ஃபேக்டர் இருக்க தான் செய்யுது. பட் என்னென்னா வந்து இந்த சீசனுங்கிறது வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப காமன். ஆப்ஷன் செல்லிங் பிஸ்னஸ் போயிடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. டிகே இல்லாமல் போகலாம், இந்த இன்ட்ராடே பண்ண முடியாமல் போகலாம். பட் அப்படி போச்சுன்னா இப்போ என்ன சீசன் இருக்கும், நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதர்வைஸ் யூ வில் கோ அவே. ஸோ ஆப்ஷன் செல்லிங் எனி பிஸ்னஸ் ஆக்சுவல் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேங்க. தண்ணி கேன் போடுறவங்க வந்து நான் சின்ன வயசில் பார்க்கும்போது பெரிய பணம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு கேன் 50 ரூபாய் போடுவாங்க, அதில் மார்ஜினே பார்த்தீங்கன்னா 25 ரூபா இருக்கும். இன்றைக்கி தண்ணி கேன் போடுறவனால வந்து 25 ரூபா மார்ஜின்லாம் வைக்கும். ஏன்னா தண்ணி கேன் போடுறது 25 ரூபா போடுறாங்க. கரெக்ட். அதே மாதிரி நான் சின்ன வயசில் பார்க்கும்போது வந்து இந்த விசிஆர்னு ஒரு டெக் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு டெக் வந்து ஒரு நாளைக்கு 80 ரூபா. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட சம்பளமே 35 ரூபா. ஒரு நாளைக்கு ரெண்ட் வந்து 80 ரூபா. இப்போ அந்த பிஸ்னஸே இல்லாமல் போச்சு. அது மாதிரி கூட நாளைக்கு இல்லாமல் போகலாம். நான் இந்த பிஸ்னஸ் வந்து எப்போவுமே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு சீசன் தான். ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுன்னா அடுத்து என்ன சீசனோ நம்ம அதுக்கு போகணும். ஆனால் எப்போவுமே சிறப்பாக இருக்கிற ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ட்ராடவுன் இருக்கும், சிஸ்டமில் கன்விக்ஷன் வேணும், அதுக்கு நீங்கள் நிறையா பணம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் முக்கால்வாசி டைம் ட்ராடவுனில் தான் இருக்கும். எப்போனா தான் ஆல் டைம் ஹையே ஹிட் ஆகும். ஆப்ஷன் செல்லிங் எப்போவுமே ஆல் டைம் ஹையில் இருக்கும், எப்போனா ட்ராடவுன். ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி தாட் ப்ராசஸ். ஏன்னா நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங்லேருந்து இதில் மூவ் ஆகும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு விட்டுறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணவே முடியல. இது நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் ஆக்சுவல் ட்ரேடிங்கு. அந்த ஆப்ஷன் செல்லிங் இந்த கொஞ்ச நாள் வந்து ஒரு ஷார்ட் லிவ்டான ஒரு இது. ஏன்னா ஒரு புரோக்கர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, ஆப்ஷன் செல்லிங் விடுங்க, ஆப்ஷனே தூக்கிட்டாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன பண்ணுவோம், எனி கண்ட்ரோல் ஓவர் செபி என்ன பண்ணுவோங்கிறது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியும். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வேற அவன்யூ தான் பார்த்தாகணும். கரெக்ட். ஸோ உங்களோட சின்ன வயசு, உங்களுக்கு இப்போ அந்த அன்னியன் படத்தில் மாதிரி உங்களுக்கு ஒரு 10 வயசு அப்படின்னு வச்சுப்போமே, உங்களோட சின்ன வயசு ஃபேக்டருக்கு போவோம். ஸோ நீங்கள் உங்களோட இப்போ நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, உங்களோட ஸ்கூலிங்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஓவர் த பீரியடில் இப்போ எவ்வளோ பண்ணது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். நீங்கள் சொல்லிங்களே உங்கள் ஊர்லேயே நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு பெட்டர் ஜாபாக இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து ஒரு ஹையர் ஃபீல்டில் வச்சு பார்க்குறது நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து வந்தீங்கன்றது நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ அந்த பீரியட் எப்படி இருந்தது? அந்த பீரியடு ஆக்சுவலாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு எய்மு கிடையாது. அது என்ன சொல்கிறது, நல்லா படித்ததும் கிடையாது. ஸோ அப்பா கொத்தனார், அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகேங்களா, சாதாரண வீடு, 10க்கு 10 வீடு, அதில் 6 பேர் இருந்தோம். ஸோ பெரிய லட்சியம்னு பார்த்தீங்கன்னா பிழைக்கிறது மட்டும்தான், எப்படியாவது பிழைச்சிக்கணும் அப்படின்னு. அவ்வளோதான். படிக்குங்கிற எண்ணம் சுத்தமாக கிடையாது. ஓகே, புக் எடுத்து படித்ததே கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி தான் போச்சு. 10th அப்புறம் எனக்கு படிக்கிறது சுத்தமாக இஷ்டம் இல்லை. என்னோடய லைஃப் டைம் ஆம்பிஷன் வந்து பெரிய கொத்தனார் ஆகணுங்கிறது. அது சீக்கிரமாக ஆகணுங்கிறது. அப்போ பார்த்து நீங்களும் அந்த ஒரு இது அவ்வளோதான். ஆமாம், சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இந்த சம்மர் ஹாலிடேஸ்லாம் வந்து பெரிய கொத்தனார் ஆகுங்கிறது. ஸோ ஆக்சிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து நான் 1 மாதம் கழித்து தான் ஜாயினே பண்ணேன். ஓகே. ஸோ நான் நினச்சதை விட 400 மார்க்ஸ் வந்தது அப்போ வந்து 10th. நான் இருந்த பீரியடில் என்னை சுற்றி உள்ள அந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 400 மார்க்குங்கிறது பெரிய மார்க்கு. இப்போ ஒன்றுமே இல்லை. அப்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ ஏன் 11th படிக்கக்கூடாதுனாங்க. 11th 12thலாம் படித்தேன். பிக்கஸ்ட் ஃபெயிலியரு. நான் வாங்கின ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 768 அவுட் ஆஃப் 1200. ஸோ 64% நினைக்கிறேன். வந்து ரொம்ப ஃபெயிலியரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போயும் எய்ம் கிடையாது, அப்போயும் லட்சியம் கிடையாது. ஏன்னா இங்கே கைட் பண்ணுறதுக்கோ சொல்கிறதுக்கோ படித்ததுக்கோ ஃபேமிலியில் யாருமே கிடையாது. கரெக்டுங்களா, நீ இதாகு அதாகுன்னு. எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லுவாருன்னா, பக்கத்தில் வந்து அங்கே பாடுறான், அவன் பாரு ஒரு பெரிய போஸ்ட்மேன் ஆகிட்டான், நீ இன்னும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனை மாதிரி ஒரு போஸ்ட்மேன் ஆகும் அப்படின்லாம் என்ன சொல்லியிருக்காப்புல. ஐ ஸ்டில் ஹேவ் த ரெஸ்பெக்ட். ஏன்னா எங்களோட ஹையஸ்ட் எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க் ஆகிறது. கரெக்ட். ஹையஸ்ட் எய்மே நல்லா படித்தா ஒரு போஸ்ட்மேன் ஆகிறது.
இவ்வளோதான் அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் ஆசைப்படுறது, அதிகமாக ஆசைப்படவே தெரியாது. அப்படி ஆட்கள் நாங்கள் பார்த்ததும் இல்லை, பேசினதும் கிடையாது. அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் வரும். அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு முதல்ல சுத்தமாக படிப்பே வராது. எனக்கு வந்தது எல்லாமே வந்து மேக்ஸ் மட்டும்தான். அதுவும் புக் எடுத்து படித்ததில்லை, நேச்சுரலாக வரும். அதுக்காக நான் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இல்லை. எனக்கு இருந்ததுலே கொஞ்சம் பெட்டராக வந்தது மேக்ஸ் மட்டும்தான். ஸோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா அங்கே தான் செலவு கிடையாது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees per annum. அதே நான் வேலைக்கு போய் சம்மரில் வேலைக்கு போய் சமாளிச்சுப்பேன். ஸ்காலர்ஷிப்பில் வர காசு வரும். ஸோ இப்படி மேக்ஸ் படிக்கும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா படித்ததுனால வந்து அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்து எம்சிஏ போட்டாங்க. ஸோ மேக்ஸும் ப்ரோக்ராமிங்கும் இதாக இருந்ததுனால நான் எம்சிஏல நல்லா பண்ணேன். எம்சிஏ முடிச்சுட்டு வெளியில் வரும்போதாவது நல்லா கான்ஃபிடன்ஸாக இருந்தேன்னா சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை. சுத்தமாக இங்கிலீஷ் பேச வராது, சுத்தமாக யார்ட்டையும் பேச வராது. பயங்கர இன்ஃபீரியாரிட்டி டு த கோர். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன், எக்ஸ்பெக்டட் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. எம்சிஏ முடிச்சிருக்கேன் நான், 1500 per month கேட்குறேன். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. வேற எங்கேயும் போனாலும் வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கலன்னா நான் 12th மார்க் கம்மி, 64% தான், 764 out of 1200. எந்த எம்என்சிலையும் எடுக்கலை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் எம்என்சிக்கு போய் அப்ளை பண்ணி முடியாமல் ஒரு சின்ன கம்பெனியில் 2500 per month வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே. அங்கே ஒரு 8 மாதம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் எம்என்சிக்கு போய் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் நாலேஜ்லாம், இங்கிலீஷ் பேசுகிறது எப்படின்னு கற்றுண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து, ஆனால் ஒன்ஸ் வேலைக்கு சேர்ந்த விட்டு ஐ ஹேட் அ ஸ்கில். அந்த ரா ஸ்கில் இருந்தது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் செய்யுங்கிறது ஸ்கில் இல்லை தவிர வந்து ரா ஸ்கில் இருந்தது. அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்ததுனால டக்குன்னு பார்த்திங்கன்னா ஐடி என்ன நல்லா பிடிச்சிக்கிச்சு, கரெக்டான ஆள் அப்படின்னு. ஸோ அதில் நான் நல்லா தான் பண்ணேன், வந்து ஐடியில் வந்து நல்லா தான் பண்ணேன். ஸோ லைஃப்பில் எய்மே கிடையாது, எய்ம் இருக்குன்னு கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வரும். அம்மா கரெக்ட். அது பியூர் லக்குங்க. அது லக்குன்னு சொல்கிற பிளெஸிங்குங்க. எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் என்னை விட ஹைலி டேலண்டான ஸ்கில்லாக இருக்காங்க. அவங்க அப்படியே தங்கிட்டாங்க அங்கே. அப்பாவோட வேலையை பார்க்குறது செய்கிறது அந்த மாதிரி தங்கிட்டாங்க. நான் மட்டும் வெளியில் வந்து உண்மையிலே பிளெஸிங் தான். நீங்கள் ராஜபாளையம் தானே சொன்னீங்க? ராஜபாளையம், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தலைவாய்புரம். தலவாய்புரம். ஓ நைஸ் ஜெகன், சூப்பர். ஏன்னா நீ சொல்கிற மாதிரி நம்ம ஓவரால் எந்தெந்த இடத்துல வாழ்ந்து வளர்றோன்றதை பொறுத்து நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒன்ஸ் ஒரு எக்ஸ்போஷர் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க நம்மளோட பெட்டராக இருக்கும் போது நம்ம இன்னும் பெட்டராக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓ இதுதான் எய்மா, நம்ம இப்படி போகணும் அப்படி போகணுன்றதை வர ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம அந்த அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி படிப்பு ஒன்று தான் இன்னும் கொஞ்சமாவது காப்பாற்றும். அது வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த லெவலுக்கே போகுன்றதுலாம் ரொம்ப ட்ரூ ஃபேக்ட். நான் திருப்பி சொல்லுவேன், என்ன வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் வந்து 3 விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன். அது வந்து பியூர் மெரிட்டு. நீங்கள் கருப்பா சகப்பா, என்ன ஜாதி, என்ன மதம், கரெக்ட், நீங்கள் அழகாக இருக்கீங்களா, அதை பார்க்காது. கரெக்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன், படிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். வெளியில் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொருத்தன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இல்லை வேலைக்கு போனால் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வேண்டியிருக்கு, ஓகேங்களா? நிறைய இடத்துல காசு கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா தெரிஞ்சால் வேண்டியிருக்கு. ஒரு 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 உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டீலராக ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பெரிய கையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டீலராக இருக்க முடியும். இப்போ சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு எங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக சொல்கிறேன், நான் அந்த இதில் இருந்ததுனால சிமெண்ட்டுக்கு நீங்கள் டீலர் ஆகணும்னா நீங்கள் நாளைக்கு டீலர் ஆக முடியாது. அங்கே ஏற்கனவே பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆள் இருப்பான். கரெக்ட். நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அங்கே ஏதாவது கவுன்சிலர் தான், நீங்கள் யூ கேன் நாட் டூ இட் ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மறுபடியும் கை கொடுக்குது. ஐடி வந்து பியூர் மெரிட்டு, 10 பைசா காசு கிடையாது, பியூர் மெரிட்டு. நீங்கள் நல்லா ஆனீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஹைக் கொடுத்துட்டே இருக்கும். மற்ற ஃபீல்டில் அப்படி கிடையாது, ஸ்டாண்டர்டாக ஹைக் இருக்கும். கரெக்ட். மறுபடியும் ஐடியில் எனக்கு பியூர் மெரிட் வந்து காப்பாற்றுது. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் காப்பாற்றுது, அப்புறம் பியூர் மெரிட் இந்த ஐடி காப்பாற்றுது. ட்ரேடிங் அதுவும் மறுபடியும் பியூர் மெரிட். அது 100% பியூர் மெரிட். நீங்கள் கருப்பா சவப்பா, சின்ன கேபிட்டலா பெரிய கேபிட்டலா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறது, மறுபடியும் அதை வந்து காப்பாற்றுது. கரெக்ட். ஸோ இந்த 3 மெரிட்டும் சேர்ந்து தான் என் லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு சேஞ்சஸை கொண்டு வருது. பர்ஃபெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது எல்லாமே அமைதிக்கு ஏற்ற மாதிரி பர்சியூம் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுன் சைடு இருந்துகிட்டே இருக்கும்ல ஜெகன். ஸோ அந்த மாரி பீரியடில் நீங்கள் அந்த ஒரு ஓவரால் டவுன் சைடை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே சின்ன இடத்துலேருந்து தான் மேலே வந்திருக்கோம். பட் மேலே வந்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு டவுன் சைடு வரும்போதெல்லாம் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஓவராலாக அந்த ஒரு ஹார்ட் ஃபேஸை கடந்து போகிறது இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? ஹார்ட் ஃபேஸை கடந்து போகிறது வந்து எனக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனையாக சைக்காலஜிக்கலாகவும் எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இதுக்கு ஏற்கனவே ப்ரிப்பேராக இருக்கிறது தான் காரணம். ஒன்று பெரிய லாஸ் வந்ததில்லை, டைம் ட்ராடவுனில் வேணால் போயிருக்கு, பட் பெரிய லாஸ் வந்ததில்லை. இது என்னென்னா நம்ம நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு கன்விக்ஷன் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா வந்து நிறையா பணம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பேங்க்கில் ரிசர்வ்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் காமாக இருப்பீங்க. பெஸ்ட். கரெக்ட். பக்கா அட்வைஸ் அது.
அது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஓவராக நமக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் தான் வந்து பெரிய கன்விக்ஷன், ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பணம் வச்சுருந்தீங்க வெளியில் வச்சுருந்தீங்கன்னா தட் வில் கிவ் அஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். பீஸ் ஆஃப் மைண்டு கொடுக்கும். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம்க்கு ஐ புட் மணி டெட் ஃபண்ட்லாம் போட்டிருப்போம். அதில் ஒரு பேசிவ் இன்கம் வந்துன்னே இருக்கும். ஸோ அது எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு தோணுது. வரும்போதே ராஜா வருவாங்களா, அது மாதிரி வந்து வரும்போதே நான் பெரும் பணத்தோட வரல. ஆனால் தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராஜாவோட தாட் ப்ராசஸ்லாம் வந்தேன். என்னென்னா நான் 10 லட்ச ரூபா வச்சுருந்தாலும் 5 லட்ச ரூபா எனக்கு வந்து வெளியில் இருக்கணும், 5 லட்ச ரூபா மார்க்கெட்டில் இருக்கணும். இன்றைக்கும் அது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு 10 கோடி இருக்குன்னா 5 கோடி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வெளியில், 5 கோடி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளத்துலலாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. கரெக்ட். ஏன்னா டே டு டே பேசிஸில் ஓகே எண்ட் ஆஃப் த டே என்னோட பிரெட் பட்டர்லாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஐ ஹேவ் சர்டன் ஓவரால் ஒரு குஷன் இருக்குன்னா நமக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனை வராது. எந்த ஒரு டவுன் சைடு வந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலான்ற ஒரு இது வந்துடும். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பிரெட் அண்ட் பட்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டே டு டே எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேசிவ் இன்கம்லேருந்து ஒரு 20% முடிஞ்சிடும். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே எனக்கு இப்போ தோன்றதில்லை. கரெக்ட். ரைட். அண்ட் இந்த ஓவரால் இப்போது ட்ரேடிங்கில் எடுத்துப்போம். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஜென்ரலாக ஒன்ஸ் ஓகே நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்கன்னா தேல் அப்ரோச் இல்லை, எந்த ஸ்டாக் வாங்கலாம், இதில் பண்ணலாமா, அதில் பண்ணலாமா, இந்த மணி மேனேஜ் பண்ணலாமா, ஏதாவது ஒரு கொஷின்ஸ் தேல் கிவ் யூ. பட் ட்ரேடிங்கில் அன்சர்டனிட்டி நமக்கு தெரியும், இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்ட்டு. நம்மளோட கேபிட்டல் போடலாம் பிரச்சனை இல்லை. பட் ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ உள்ள வரும்போது அந்த ஒரு அப்ரோச் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிடுவீங்களா, இல்லைப்பா அதில் ரிஸ்க் இருக்குது பண்ண வேணாம்? கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லிங் பக்கம் வர சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் ஆப்ஷன் செல்லிங். இன்வெஸ்ட்மெண்ட்டாவது நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போகிறதுக்கு உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து எஃபர்ட் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நடக்கிற மாதிரி. நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் வந்து தலை வச்சே படுக்க மாட்டேன். இது வந்து எப்படி நான் பிஸ்னஸ் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சொன்னாங்க வந்து பொதுவாக வந்து ஒரு காமன் மேன் ரீட்டைல் வந்து மேலே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டு போகணும்னு நினைப்பான். ஆனால் அது தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்க, அவங்க ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீக்வன்சி மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்கள என்ன பண்ணிடுவோம்னா கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃப்ரீக்வன்சியில் யார் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிலாம் எட்டு வந்து என் ஃப்ரீக்வன்சிக்கு வா, என்னை மாதிரி திங்க் பண்ணு, என்னை மாதிரி ட்ரேட் பண்ணு, என்னை மாதிரி எல்லாம் பண்ணு, பாரு நான் எவ்வளோ பணம் பண்ணிங்க சொல்லி வச்சுக்கோங்களேன், அவங்களால காப்பி கேட் பண்ண முடியாது. கரெக்ட். அது பார்த்திங்கன்னா வந்து டிசாஸ்டரில் போய் முடியும். நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னால தான் ஆச்சு, ஒன்னால தான் என் லைஃப் போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னை யார் தேடி வந்து ஆப்ஷன் செல்லிங் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் பண்ணி வச்சாங்கன்னா தான் நம்ம பண்ணுறத தவிர வந்து இல்லைனா வந்து நம்ம யாரையுமே கன்வெர்ட் பண்ணுறதே கிடையாது. ஓகே. ஸோ லாஸ்ட்டு உங்களுக்கு செக்மெண்ட்டுக்கு வரலாம் ஜெகன். ஸோ 2 கொஷின். ஒரு கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ. ஸோ இப்போ இருக்கிற அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் எல்லார் கையிலையும், இப்போ ஜியோ நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே ஒரு ரீல்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே டிஜிட்டல் கிரியேட்டர் ஆனதுக்கப்புறமா இப்போ எல்லார் கையிலுமே ஏஐ இருக்குது. அண்ட் அந்த ஏஐ வந்து வெறும் இந்த கிப்லி ஆட்டோ இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதை நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ட்ரேடிங் சர்க்கிளில் எக்ஸ்ட்ராடனரியாக ஹெல்ப் ஆகுது. அதுவும் கோடிங்னா ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தனுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா விஷயமும் பண்ணலான்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த ஏஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கரண்ட்டாக என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறையா பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் வந்து சாட் ஜிபிடிங்கிறது சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறது மட்டும்தான். பட் கோடிங்க்கு நிறையா பார்த்திங்கன்னா வந்து கிளாடுன்னு ஒரு ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சோனட் 4ன்னு ஒரு ஏஜென்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து கோடிங்லாம் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் வந்து. ஸோ ஏஐ மூலமாக வந்து நிறையா ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியுது. ஸோ கோடிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வந்து இப்போ கர்சர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை விட நீங்கள் ஏஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இட் கேன் ரைட் அ டீட்டெயில்டு கோடு. ஸோ நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் கர்சருங்கிறது வந்து. ஸோ ஐ திங்க் $10 கேட்குறாங்க நினைக்கிறேன் பெர் மந்த். ஆமாம், கர்சர் வின்சர்ஃப் இதெல்லாம் அந்த இதில் எல்லாமே அது ₹1000 உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மேபி கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் கூட எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதில் கோட் பண்ணிக்கலாம். பட் என்ன தான் ஏஐ கோட் அடித்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோடிங் வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னா நிறையா தடவை நீங்கள் வந்து டேட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் தப்பாலாம் கொடுக்கும், ஆலோசனை ஆயிரும், அது திருப்பி கன்ஃபியூஸ் ஆயிரும், அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கோடிங் நாலேஜ் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அதுவும் இல்லாமல் அது ஏஐ கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னா இனிஷியலாக கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். அது கன் எடுக்க சொன்னால் பன் எடுக்கும், இது இல்லைடா அதுடான்னு சொல்லுவோம், திருப்பி அது ஒரு இட்ரேஷன்ஸ் போகும். பட் த மோர் யூ இன்ட்ராக்ட் அது உங்களை நல்லாவே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி. கரெக்ட். ஸோ நல்லா தான் இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஷின் ஜெகன். ஸோ இப்போது 2025
ஒருத்தவங்க ட்ரேடிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 5 lakhs கேபிட்டல் ஒரு 10 lakhs கேபிட்டல் வாட் எவர் த கேபிட்டல் தே ஹேவ். இப்போ உள்ளே வராங்கன்னா வாட் ஆர் த 2 things that you will say இதெல்லாம் பண்ணாதீங்க, வாட் ஆர் த டூ திங்ஸ் யூ வில் சே இது பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரைட் நோ வித் 5 lakhs பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்ஜின் F&Oல சொல்கிறீங்க. F&Oல சொல்கிறேன். F&Oல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்ஜினே 3 lakhs வாங்குறாங்க. ஆமாம், கரெக்ட். 3.2 lakhs வாங்குறாங்க. அதுக்கு மேலே வாங்கினா நீங்கள் F&Oல வந்து டெபிட் ஸ்ப்ரெட் கிரெடிட் ஸ்ப்ரெட் தான் பண்ணணும். ஸோ அது 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 வேணால் பண்ணலாம். பட் என்னென்னா வந்து ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு நாலேஜ் ரொம்ப தேவை. ஏன் சொல்கிறேன்னா ஆப்ஷன் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான், ப்ரைஸ் மட்டும்தான், அது மட்டும்தான். ஆனால் ஆப்ஷன் வரும்போது வாலட்டாலிட்டி ஒரு ஃபேக்டர் இருக்குது, டிக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணணும். ஸோ புதுசாக வர்றவங்க ஸ்டடி பண்ணாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாங்க. யூ நீட் அ டீட்டெயில்டு ஸ்டடி ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கேஷ் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதை விட ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 24% per annum எடுக்கணும்னு வச்சுப்போம் ஹைபாத்தட்டிக்கலாக. நீங்கள் சார்ஜஸ் போக உங்கள் டேக்ஸ் போக நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஸோ 5 lakhs வச்சுருக்கவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இட்ஸ் பெட்டர் டு டூ இட் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது என்னுடைய கருத்து. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைவர்சிஃபைடாக பார்த்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 5 lakhs வச்சுட்டு ட்ரேடிங் கேபிட்டலுங்கிறது வந்து இப்போ மேபி யூ கேன் டெஸ்ட் த வாட்டர். 5 lakhs வச்சு நீங்கள் உங்கள் வாட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் F&Oல இருக்கிறேன், ஆப்ஷனில் இருக்கிறேன். மார்ஜினே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 3.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது இல்லாமல் ட்ராடவுன் கேபிட்டல் போகணும். ஒரு லாட்டு தான் பண்ண முடியும். ஒரு லாட்டு வச்சு நீங்கள் ப்ரோக்கரேஜ் 50% பண்ணுறது கஷ்டம். பர்ஃபெக்ட் ஜெகன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் நம்ம பேசணும், நிறைய விஷயம் ரொம்ப ரிலேட் ஆச்சு அண்ட் நிறைய பேருக்கு அதுவும் ரிலேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ட்ரேடர்ஸ்க்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் ஜெகன். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.